வந்து பாசிட்டிவ் ஃபியூச்சர் இதை நினைச்சுதான் ஃபியூச்சர் கிடைக்கும் இல்லை பாசிட்டிவ் ஃபியூச்சர் நடக்கும். கம்யூனிட்டியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒன்றும் அதை ஒட்டி போயிட்டே இருக்கு. ஒன்றும் பாசிட்டிவ் பற்றி திங்க் பண்ணிட்டு இந்த ஃபியூச்சர் பற்றி தான் என்ன பண்ணிட்டே இருக்கு. கம்யூனிட்டியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணிருக்கோம் இல்ல எண்ணங்கள்னாலுமே ஒன்னும் பாஸ்டா இருக்கும்ல டீச்சரா இருக்கும். பிரசன்ட பத்தி நம்ம எண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. பிரசன்ட்ல வந்து ரெகனைஸ் பண்றதுதான். அது நீங்க எண்ணுறதுங்கிறது இல்ல, எண்றதுங்கிறது ரெகனைஸ் பண்றது மட்டும்தான் பிரசன்ட். நீங்க ரெகனைஸ் பண்ணும் பொழுது கூட அது கூட ரெகனைஷன்மே கூட பாஸ்டா ஃபியூச்சரா போயிருது. அப்ப பாஸ்டோட கலப்புக்கு வந்துருது அது. அதனால நமக்கு வந்து எப்பவுமே நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கிறோம். அது நம்ம ரெகனைஸ் பண்ணணுங்கிறதுலாம் கூட தேவையில்லை. அது வந்து நமக்கு வந்து செயலுக்காக தான் தேவை. ஒரு செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ரெகனைஸ் பண்ணி நம்ம திங்க் பண்றது, அதை முயற்சி பண்றதுங்கிறதுலாம் தேவை. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க நம்ம இதுல தாட் அண்ட் திங்கிங்க பாத்திருக்கீங்களா? ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ? அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ஆர்டிகல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாட்டுங்கிறது நம்மள அறியாம வர்றது. உங்களை அறியாம வர்றது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வர்ற தாட்டு மேலே ஏறி நீங்க சவாரி பண்ணிட்டீங்கன்னா திங்கிங்கா மாறிடும். அந்த திங்கிங்கா மாத்தினாதான் ப்ராப்ளமே வரும். தாட்டா இருக்கிற வரைக்கும் அது ப்ராப்ளம் வராது. தாட்டு வர்றதெல்லாம் வந்து அதுவும் அரை வினாடி தான் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது எந்த தாட்டுமே வந்து நிக்காது, அது பாட்டுக்கு போயிடும். ஆனா நீங்க எது மேலே ஏறி சவாரி இந்த தாட்டு மேல சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடும். அது திங்கிங்கா மாறிடும். அது அதனால திங்கிங்கா மாத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா, திங்கிங் எது பண்ணணும்னு சொன்னா நீங்க ஏதாவது செயல்படணும்னு சொன்னா நீங்க செயல்படுறதுக்காக திங்கிங்கா மாத்தி செயல்பட்டுக்கிடலாம். நீங்க தாட்டை கண்ட்ரோல் பண்றேன், இந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றேன், அந்த உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி எந்த தாட்டையுமே எந்த எமோஷனையுமே நீங்க வந்து உங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அது போக்குல விட்டுடலாம். நம்ம தாட்டையோ நம்முடைய எமோஷனையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு போயிடும். உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க வந்து வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு முன்னால நிறைய தள்ளு வண்டியில ஏதாவது காய்கறி, பழங்கள், கீரைகள் என்னதையாவது விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கூப்பிட்டு வாங்கிக்கலாம். நீங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த வரக்கூடாது, எனக்கு நான் காய்கறியே வாங்க மாட்டேன், அதனால யாருமே என் வீட்டு முன்னால வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நீங்க தடை உத்தரவெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா கூப்பிட்டு வாங்கிக்கலாம். வேண்டாம்னா அது பாட்டு நீங்க அவங்க உங்க வீட்டு முன்னாலே நின்று உங்கள்கிட்ட நீங்க வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருக்க போறாங்க. நீங்க வேண்டாம்னா அது பாட்டுக்கு போயிடும். அதனால எல்லா உணர்ச்சிகளுமே வரும், எல்லா தாட்டுமே வரும். நீங்க எதையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது பிரசன்ட்ல இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. பிரசன்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே கூட ஒரு தாட்டு தான். அந்த தாட் வந்து ஏன் பிரசன்ட்ல இருக்கணும்னு நினைக்க, யாரோ ஒருத்தர் பிரசன்ட்ல இருந்தா நல்லதுன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதை நாம ஏற்படுத்துறதுக்கு ஒரு தாட்டை போட்டுக்கிட்டு நம்ம பிரசன்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்றதுங்கிறது அது ஒரு பிரிலிமினரியா ஒரு ஆரம்ப காலத்துல நம்மள வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்கு அது எல்லாம் சில முயற்சிகள்லாம் தேவைதான். ஒரு ஆரம்ப கால பயிற்சியா அதை வச்சுக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம அதெல்லாம் போட்டு போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தாட் எங்கேயே எடுத்துக்கிட்டு நான் பிரசன்ட் வரணும்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. நீங்க எப்போ பிரசன்ட்ல தான் இருக்கிறீங்க, அது தாட்டு எங்கேயே வந்துட்டு போட்டோம், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பிரசன்ட் ஃபியூச்சரை பத்தி எல்லாம் நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம். எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு என்னன்னு சொன்னா, உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. உங்களை பொறுத்தளவு நீங்க இயற்கையா நேச்சுரலா போயிட வேண்டியதுதான். சரி, இது புற சூழ்நிலைகள் இதெல்லாமே செயற்கையானது. அதை நீங்க தான் முயற்சி பண்ணி செய்யணும். அதை நீங்க பார்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு தேவையான சூழ்நிலை இருக்கலாம், தேவையில்லாத சூழ்நிலையா இருக்கலாம். தேவையான சூழ்நிலையை நீங்க பயன்படுத்தி அதை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். தேவையில்லாத சூழ்நிலையை நீங்க என்ன பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணலாம். அதைத்தான் நீங்க பச்சிதன் மொழிய உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு எமோஷனா இருந்தாலும் சரி, தாட்டா இருந்தாலும் சரி, எந்த தாட்டாவது நீங்க உணர முடியுமா? உங்களுக்கு எத்தனையோ தாட்டு வருது, எந்த தாட்டா நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நீங்க கொண்டீங்கன்னா தாட்டே கிடையாது. அதனால எல்லாமே நேச்சுரலா வரும். அதே மாதிரி எல்லா எமோஷனுமே நேச்சுரலா தான் வரும். நீங்க எந்த எமோஷனையும் கொண்டு வர முடியாது, எந்த தாட்டையும் கொண்டு வர முடியாது. பிறகு ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தேவையில்லாம போட்டு போராடிட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்ததுமே அது பாட்டுக்கு போயிடும். காய்கறி தள்ளி வண்டியில வந்த மாதிரி எல்லாமே வரும், போயிடும். ஏதாவது வேணும்னா பயன்பாட்டுக்கு வேணும்னா கூப்பிட்டு எடுத்துக்கிடுங்க. நீ எதையுமே கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனைகளை தான் கிரியேட் பண்ணும். அதனால நம்ம அகத்தை பொறுத்தளவுல, நம்முடைய மன அழுதுகளை பொறுத்தளவுல சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான். நீங்க எதையுமே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசமான தாட்டு, மோசமான உணர்ச்சி, நல்ல உணர்ச்சி, மோசமான உணர்ச்சின்னு எல்லாம் பிரிக்க வேண்டியதே இல்லை. எல்லாமே இயற்கையானது, நேச்சுரலானதுன்னு எடுத்தாலே போகும். நம்ம செயல்ல இயற்கையானதுன்னு எடுக்கக்கூடாது. செயல்ல நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அது இயற்கைன்னு எடுக்கக்கூடாது. அதை நம்ம முடிஞ்ச அளவுல அதுக்கு என்ன உண்டோ அதை சரி பண்றதுக்குள்ளதை பார்க்கணும். அகத்தை பொறுத்த அளவுல, மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல எல்லாமே இயற்கை நீட்டு எடுத்துக்கணும். அது எதையுமே செயற்கை நீட்டு எடுக்கக்கூடாது.
செயற்கைன்னு எடுத்தாங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு பண்ணணும்னு வந்துடும். சிலது நாம பாஸ்டுக்கு போயிட்டோம், பிரசன்ட்டுக்கு வரணும்ங்கிறது கூட பழையபடி அது நம்ம வந்து ஏதோ அதே ஒரு செயற்கைத்தனமாயிருது. அது அங்க எல்லாமே இயற்கை. அங்க எதையுமே நம்ம வந்து செயற்கை ஆக்கக்கூடாது. அகத்தை இயற்கையில விட்டுற வேண்டியதுதான். புறத்தை செயற்கையாத்தான் நம்ம எடுத்துக்கணும். கடவுளை பார்த்த பாபா நான் இந்த கடவுளை பார்த்த இந்த பாபா பதம் சொல்றாங்க. அது எப்படி காட்டுல இருந்து வருது? நான் காட்டு இந்த சாமியை பார்த்தேன், சாமியை பார்த்தேன். அது எப்படி இல்ல இது வந்து அது வந்து உங்களுக்கு அது சம்பந்தமாவே உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சில இதுகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி சில காட்சிகள் கூட வரும். அதுவும் நீங்க அந்த பக்தி பாவனைகள்ல போறவங்களுக்கு தான் வரும். ஆனா அது தேவையில்ல. அது ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா பக்தியில போறவங்களுக்குமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம பக்தி சாதாரண பக்தின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் மாதிரி பண்ற டிரான்சாக்சன் தான் வரும். அதுல பக்தியினுடைய உச்சநிலை என்னன்னு சொன்னா சரணாகதிக்கு போயிடும். சரணாகதியில போறதுங்கிறது எல்லாத்தையும் இறைவன் பொருட்கள் விட்டுறதுதான் சரணாகதிங்கிறது. அப்ப அந்த அதுவுமே என்னன்னா நீங்க அகத்தை தான் சரணாகதி பண்ண முடிய புறத்துல வந்து நீங்க இறைவன் பொறுப்பை கொடுத்து எனக்கு போல நீ ஆபீஸ்ல வேலையெல்லாம் நீ பாத்துக்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒப்படைக்க முடியாது. ஆபீஸ் வேலையை நீங்க தான் பாக்கணும். அகத்தை பொறுத்தளவு நீங்க இறைவன் ஒப்படைக்கிறதா உண்மையான சரணாகதி. நீங்க ஆபீஸுக்கு போனோம், இறைவனே நீனே பாத்துக்க, எனக்கு இன்னைக்கு நேரம் எனக்கு சரியா இல்ல, உடம்பு சரியில்லை, நீங்க நீ வேலையை பாத்துக்கன்னு சொல்லலாம் இறைவன்ட்ட ஒப்படைக்க முடியாது. அது நீங்க தான் போய் செஞ்சு ஆகணும். அகத்தை பொறுத்தளவுல நீங்க செய்யறதுதான் தப்பு. எல்லாமே இறைவன்ட்ட விட்டுருங்க. அதுல அந்த சரணாகதிக்காக தான் பக்திங்கிறதே சரணாகதிக்கு போறதுதான். அந்த சரணாகதிக்கு வர்றதுக்காக பக்தி பண்ணலாம். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது இடையில இந்த மாதிரி இதுல வந்து அந்த காட்சியை பார்த்தேன் இந்த காட்சியை பார்த்தேங்கிறதெல்லாம் அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு தேவை. அது ஆரம்ப காலத்துல இருந்து கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். உண்மையாவே இருந்துட்டு போட்டோமே அது வேண்டாது. அந்த உண்மை கூட நமக்கு தேவையில்லை. உண்மையே இருந்து எடுத்துக்கலாம். பார்த்தேனாலுமே சரி இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரிதான். இப்போ அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து ஒரு யோகா கிளாஸுக்கு போயிருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து அந்த மீட்டிங் வந்து அந்த யோகா கிளாஸ் வந்து திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அப்போ அவங்க அந்த யோகா கிளாஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாருமே இன்னைக்கு கிரிவலம் வாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து நீங்க அந்த மலையை பாருங்க, உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குங்கிறத மறுநாள் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க நீட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி எல்லாருமே அங்க போகும்போது சிலவங்களுக்கு அந்த மலையே வந்து ஒரு தங்க நிறமான ஒரு இதா தெரிஞ்சிருக்கு. தங்க நிறம் சிலவங்களுக்கு சிவலிங்கமா தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாமா தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை பார்த்ததான் இப்ப என்கிட்ட கூட போன் பண்ணி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு காட்சி தெரிஞ்சதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரி இப்படி கிடைச்ச அந்த பார்த்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒன்னும் கிடைக்கலன்னாங்க. சரி விட்டுருங்க, அதோட நம்ம ஒரு லாபமும் இல்ல. சரி அந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக சில காட்சிகள் கிடைக்கும். சிலவங்க தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா சில விசேஷமான சில ஒலிகள் கிடைக்கும், சில ஒளி எல்லாம் கிடைக்கும், சில அப்படி எல்லாம் நம்ம மிஸ்டிக்கலா சில அனுபவங்கள்லாம் கூட ஏற்படும். அதனால எந்த லாபமும் இல்ல. அது நம்ம ஆரம்ப காலத்துல நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஏதோ கிடைக்கிற மாதிரி நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சில இதுகள் எல்லாம் ஏற்படும். ஆனா அதுல நம்ம அதுலயே மாட்டிக்கிட்டாலும் தப்பாயிரும். நம்ம வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு இதா எடுத்துக்கலாம். அது ரொம்ப அதுல போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால அது பொய்யின்ட்டு எடுக்க வேண்டாம், உண்மையிட்டே எடுத்துக்கிடுங்க. ஆனா அது வேண்டான்னு எடுத்துருங்க, முடிச்சுக்கிடுங்க.